தங்கமான பொண்ணு கேள்விப்பட்டான். அதனாலதான் நம்ம பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அவளும் வர நேரம் தான், இன்னும் ஏன் வரல தெரியல. வாட்டு வாட்டு வாட்டு. அழகு வந்துட்டாளே. ஏமா இவ்வளவு லேட்டு? அது வந்துன்னா இன்னைக்கு கடையில ஏகப்பட்ட கூட்டம், அதான் நேரம் ஆயிடுச்சு. அங்கிருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்தேன்னா அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் பஸ் பிடிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சீக்கிரமா காஃபி போட்டு கொண்டு வாமா, இவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுக்குங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம். அப்படியே செய்வோம்மா. சித்தப்பு சித்தப்பு துப்பி தொலைங்க சார், பெரிய எச்சி. என்னம்மா வேணாம்? யாரு யாரு இங்க நீயா? உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? ஆமா, பெரிய என்னமே நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? ஏன் வாயி ஏன் வரல? That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்களே, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்தேன். Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வாரம் தான் வடபழனி ஆண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடச்சா, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார், நான் இவளுக்கு கொஞ்சம் தனியா பேசணும். நோ. ஏன்? டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்களே, அதே ஊசிய எனக்கும் போடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்குது? தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்லெண்ணெய்க்கு பதிலு தேனை எடுத்து தடவிட்டாரு, பேனு பொழைச்சிச்சு. சோ இந்த ஹெட் இந்த ஹேண்ட் குத்துது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். This is last warning. Be careful. வே வே. பைத்தியம். பாராளுமன்றம் போவேன், வறுமையை ஒழிப்பேன், வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பேன், உங்களுக்காகவே உழைப்பேன். என்ன சத்தம் இங்க? நான்சென்ஸ். டாக்டர் சார், நான் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேனா? 32,788 ஓட்டுல நீ ஜெயிச்சிருக்கிற. உனக்கு தந்தி வரும், போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கோ. அது என்ன டாக்டர் அரை ஓட்டு? ஒரு அம்மா ஓட்டு போட போனாங்க, கூடவே 10 வயசு குழந்தை குடுகுடுன்னு ஓடி போய் ஓட்டு போட்டுடுச்சு. அந்த அரை ஓட்டுல தான் இந்த அல்ப ஜெயிச்சான். ஆமா, இவன் பேர் என்ன சொன்ன? இன்னும் சொல்லலையே. இப்ப சொல்லு. டெல்லி பாபு. பேர்ல டெல்லி இருக்குது, அங்க போய் சேர்றதுக்கு இவனுக்கு கொடுத்து வைக்கல. வே வே வே. நர்ஸ், எஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 3 ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு, தீர்த்தறேன். ஓகே டாக்டர். வே வே. Give respect and take respect. வே வே. டாக்டர். என்னையே இத்தனை வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் பைத்தியம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணையாவது என் கண்ணுல ஒரு வாட்டி காட்டு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள. Want see? Come on, say this.
என்னடா ராஜா தகச்சு போய் நிக்கிற? இல்ல ராணி. ராணியா? இஸ்பெக்டர் ராணியா? ஜான்சி ராணியா? ஏன் ராணிய சொல்றேன் ராமு? ஓ ராணியா? ஓ கட்டணம் ஐகு அதுவா? அவளேதான். நான் கூப்பிட என்கிட்ட பேசாமே போயிட்டா ராமு. இது வேற ஒரு பொண்ணா இருக்கும். வாடா போலாம். அதே கண்ணு, அதே முக்கு, அதே உடம்பு, எல்லாம் அதே தாங்கறியா? ஆமா. இவ்வளவு சொல்ற, அப்ப கரெக்டா தான் இருக்கும். புரிஞ்சு போச்சா? இத பாரு, எங்க வீட்டு பிள்ளை நம்ம வாத்தியார் அடிச்ச படம். அதுல 2 வேஷம்டா. ஒரு வாத்தியார் வேற, இன்னொரு வாத்தியார் வேற. அதே மாதிரி அந்த ராணி வேற, இந்த ராணி வேற. அந்த ராணிக்கு நீ ராஜா, இந்த ராணிக்கு அவன் ராஜாவோ. அதனால கூப்பிட கவலைப்படா போற. டேய் இத பாருடா, கட் பண்ணு. விஷயத்துலடா மீட்ற. கமான். இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட பேசாம கார்ல போனது நீதானே? நானா? கனவு கண்டியா? நீயே தான். நல்லா கவனிச்சேன். ராணி, ராணி, ஏன் அழுகுற? பின்ன கார்ல எவ்வளவு போனா அவளை பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உன்னை விரும்புனதே நீ ஏழங்கிறனாலதான். எங்க சரி வா போகலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அது சரி, அம்மாவோட அலங்காரம்ல அமர்க்களமா இருக்கு. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்துக்கு இன்னைக்கு பர்த்டே. அங்கதான் புறப்படுறேன். பார்ட்டிக்கு வரவங்க உனக்கு தான் பர்த்டே நினைச்சுக்காம இருந்தா சரி. பெரிய ஜோக் அடிச்சுதான் நினைப்பா? அண்ணா ப்ளீஸ் நீயும் வாயேன். நான் இதுக்கு பார்ட்டி முடிய நைட் ரொம்ப லேட் ஆகும். நான் எப்படி தனியா வர்றது? தெரியாத இடத்துக்கு எப்படிமா வர்றது? அண்ணா அவ என்கிட்ட கேட்டு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ட்ராக் வேற எங்கேயோ போறது மாதிரி இருக்கு. பவானி, many happy returns of the day. Thank you. Meet my brother Raja. வாங்க. மேடம், டாடி உங்களை கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எங்க அவங்க? அதான் பவானி, மீட் மிஸ்டர் மோகன். நம்ம ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. ஹலோ. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க் யூ. இவங்க மாதிரி ராணின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பார்க்குதா? காணியாவது போனியாவது இந்த வீட்டுல பொண்ணுன்னு இருக்கிறதே நான் ஒண்ணுதான். பவானி அம்மா ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியும் பொண்ணுமா? உங்க பொண்ணு? ஆமா ஆமா, என் பொண்ணேதான்.
பவானி 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 அது பைத்தியம், அதை விட்டுடு விட்டுடு. டேய், பிடிக்காத. வாடி, நான் ஒரு வாடிடா. பவானி, நான் பைத்தியம் இல்லம்மா. இவன் பேச்ச நம்பாத. நீ என் பொண்ணும்மா. அவ ஒண்ணுமே புது கதை பேசிட்டு இருக்கா, நீ கேட்டு இருக்கிற. கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகான்னு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? வெளியே விடாது, அப்படியே அமுக்கு, தவிர போறா. ஜாக்கிரதை. விடுங்க, என்ன விடுங்க. பவானி டாடி, வர வழியில என் காருக்கு மேல ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நல்ல வேளை அடி ஒண்ணும் படல. நீ இப்படி பதற? அதுக்கு இல்ல டாடி, அவங்க என்ன பார்த்ததும் உன் பேரு பவானியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே நீ என் பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அப்புறம் நம்ம டாக்டர்கள் வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்ப நிச்சயமா அது பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேர் கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நியமா கவலைப்படுற? அந்த அம்மா பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருது. எனக்கு தான் அம்மா போட்டோ கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறுனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேன்னு தான் அந்த போட்டோவெல்லாம் கண்காணாத இடத்துல கொண்டு போய் போட்டேன். ப்ளீஸ். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Yes, Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் தான் செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் செல்லப்பா. ஒய்டி ஊரி. ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன். பேசாம 10 பண்ணியை வாங்கி கொடுத்துருக்கலாம் மேய்க்க சொல்லி. யூ ஆர் கரெக்ட். 10 பைத்தியங்களை மேய்க்கிறத விட 10 பண்ணிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, வைடா போன. டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய பார்க்கணும். நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க் யூ. See you. என்ன இந்த பக்கம்? ஆமா, இன்னைக்கு என்ன சவாரி போலியா? ஒண்ணும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்? என்ன விட ரொம்ப நெருக்கமோ? ஓ அளவுக்கு நெருக்கம் தான், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ற ராஜா நானா? அப்ப மீட்டர் சார்ஜ் 490 எடு. இதுக்கு என்ன அந்த ஃப்ரெண்ட மேடு பள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆட்டோல அடிச்சு வந்திருக்கேன், எடு. அப்படியா? கண்ணு 5க்கு 10 வச்சுக்க. 100 ரூபா கொடுப்பிய? ஃப்ரெண்டி இறங்கி வர்றது. ராஜா, உன் ஃப்ரெண்டு வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த 10 ரூபாய நீயே வச்சுக்க. இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது. வரேன்.
அவன் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ஏய், நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? பி சீரியஸ் டாடி. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துராதுப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு.